கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1145 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 119:47 இப்படியாக சொல்லுகிறது: உமது கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பேன். உம்முடைய வசனம் எனக்கு மன மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். 119 சங்கீதம் 14வது வசனத்தை வாசிப்போமானால், திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். திரளான செல்வத்தை காட்டிலும் மகிழ்ச்சியை தருகிறது ஆண்டவருடைய வார்த்தை. சங்கீதம் 119:16 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். ஆண்டவருடைய வசனம் மன மகிழ்ச்சியை தரும். அல்லது சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு, தோற்று போயிருக்கிற உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தேற்றி மன மகிழ்ச்சியை கொண்டு வரும். இன்றைக்கு யார் யார் துக்கத்தோடு இருக்கிறீர்களோ, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தையை கடைப்பிடியுங்கள். ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து அதன் பிரகாரம் நடந்து பாருங்கள். சங்கீதக்காரன் சொன்னதை போல, உம்முடைய கற்பனைகளில் நான் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தில் நீங்கள் பிரியமாய் இருங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியை கொண்டு வரும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யார் இன்று மகிழ்வற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் மன மகிழ்ச்சியை தரும்படியாய் உம்முடைய வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். சங்கீதக்காரன் சொன்னதை போல உம்முடைய வசனத்தை, உம்முடைய கற்பனைகளை நம்பி இருக்கிறேன். அதே போல ஒவ்வொருவரும் உம்முடைய வசனத்தை நம்புகிற பொழுது அவர்கள் வாழ்விலே மாற்றங்கள் வரும், செழிப்பு வரும், ஆசீர்வாதம் வரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புங்கள். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.